ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் ஒரு i20 டீசல் கார் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு i20 டீசல் காரை செகண்ட் ஹேண்ட் காராக வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ பதிவு இது. சரியா? இப்போது நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த கார் இப்போ இந்த கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செல்ஃபாக நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டென்ட் ஒரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியனை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிலிமினரி லெவலில் நீங்கள் வந்து அந்த காரை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காருக்கு நம்ம அந்த ப்ரொஃபஷனல் டெக்னீஷியனுக்கு அழைச்சிட்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 கார் செக் பண்ணீங்கன்னா 5-6 காருக்கு நீங்கள் செக் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட்டு தேவையில்லாமல் நிறைய செலவாகும் உங்களுக்கு. அதை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஏன்னா இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த கார் வந்து கரெக்டாக கனெக்டடாக இருக்குது, நல்லா இருக்குது, கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெக்னீஷியன் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவர் மற்ற எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் உங்களோட காஸ்ட்டு இருக்கே அது குறைக்கலாம் அப்படிங்கிறதா இந்த கண்டென்ட்டோட நோக்கம். சரியா? இந்த கார் நம்மக்கிட்ட ஜென்ரல் சர்வீஸ்க்காக வந்தது. இந்த வண்டியோட ஜென்ரல் சர்வீஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சரியா? ஜென்ரல் சர்வீஸில் ப்ரிடாமினண்ட்டாக கவர் பண்ணக்கூடியதுன்னா என்ஜின் ஆயில் மாற்றுறது, ஃபில்டர்ஸ் மாற்றுறது, இதில் தான் வந்து ப்ரிடாமினண்ட் ஒர்க்கு. அதையெல்லாம் முடிச்சிட்டோம். சரியா? அதோடு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த காரோடைய கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம ஜென்ரல் சர்வீஸில் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்ப்போம். எதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னா லைட்டு. இப்போ லைட்டில் பொறுத்தவரைனா இப்போ லோ பீமு, ஹை பீமு, பார்க்கிங் லைட்டு, அசார் லைட்டு, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா, பிரேக் லைட் ஒர்க் ஆகுதா, ரிவர்ஸ் லைட் ஒர்க் ஆகுதா, கேபின் லைட் ஒர்க் ஆகுதா, நேம் பிளேட் லைட்லாம் ஒர்க் ஆகுதாங்கிறதெல்லாம் செக் பண்ணோம். இதெல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி வைப்பரை பொறுத்தவரையில் வைப்பரை 3 ஸ்பீடுமே ஒர்க் ஆகுதா, ஃப்ரண்ட்டு ரிவர்ஸ் இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு விண்ட்ஷீல்டில் தண்ணி அடிக்குதா, இது எல்லாமே செக் பண்ணி முடிச்சாச்சு. பவர் விண்டோ வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதா, 4மே ஒர்க் ஆகுதா, இண்டிவிஜுவலாக ரிவர்ஸ்லேருந்து அதாவது பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணாலும் ஒர்க் ஆகுதாங்கிற செக் பண்ணிட்டோம். டோர் வந்து சென்ட்ரல் லாக்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டோம். இன்ஃபேக்ட் இது சென்ட்ரல் லாக் ஒர்க் ஆகாது. நீங்கள் ரிமோட்டில் ஒர்க் பண்ணால் கஸ்டமர் அதுக்கு ஆர்டர்ஸ் நமக்கு ப்ளேஸ் பண்ணல, ஏன்னா இப்போதைக்கு அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தால் அதை நம்ம அதையும் செக் பண்ணுவோம். செக் பண்ணியாச்சு, பட் இது ஒர்க் ஆகலைங்கிறது தான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. சைட் மிரரில் உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் தான், ஆட்டோ ஃபோல்டிங் ஒர்க் ஆகுதா, ஆக்சஸ் 2 ஆக்சஸுமே ஒர்க் ஆகுதாங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டோம். கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரிவர்ஸ் கேமரா, இப்போ எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் கேமரா இருக்குன்னா ரிவர்ஸ் கேமரா அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். தென் ரிவர்ஸ் சென்சார் அதுவுமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அது போக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோட சவுண்டு, இப்போ வந்து ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே நம்ம ஆயிலெலாம் மாற்றிட்டோம். கூலண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்அப் பண்ணுவோம். பீரியடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதா வேண்டாம்ங்கிறது அந்தந்த வண்டிக்கு அந்தந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி மாற்றுவோம். சரியா? என்ஜின் சவுண்டு எப்படி நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அதுவும் வந்து நார்மலாக தான் இருக்குது. சரியா? அண்டர் சேஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அண்டர் சேஸும் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஒன்றும் ஆயில் லீக்கு, டேமேஜ், ஹெவி அந்த மாதிரி எதுவும் இல்லை. டயர் கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். ஏசியோட சில்னஸுமே செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இது வரைக்கும் ஸ்டாட்டிக் கண்டிஷனில் செக் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். அதில் பற்றின அப்சர்வேஷன்ஸும் இந்த ரெஸ்பெக்ட் கஸ்டமர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி, ஏன்னா இப்போது கிளச் கண்டிஷனு, கியர் கண்டிஷனு, ஸ்டேரிங் கண்டிஷனு, பிரேக் கண்டிஷனு, சஸ்பென்ஷன் கண்டிஷனு, பிக்கப் கண்டிஷனு, வார்னிங் லைட்டு தான் வருதா டிரைவிங்கில், இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா நம்ம வந்து பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோட ஏதாவது அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு அந்த அப்சர்வேஷன் கொடுக்கலாம். இப்போ இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும் போதே இந்த வண்டியோட கண்டிஷனோட கனெக்ட் பண்ணியே உங்களை நான் சொல்கிறேன் உங்கள் வண்டியை எப்படி செக் பண்ணுறது. சரியா? அதாவது உங்கள் வண்டிக்கிட்ட உங்கள்கிட்ட வண்டி இருக்குனாலும் எப்படி செக் பண்ணுறது, அதேமாதிரி நீங்கள் செகண்ட்ஸ் கார் வாங்க போகிறீங்கன்னா அது எப்படி செக் பண்ணுறது, செகண்ட் கார் வாங்குறவங்களுக்கு இந்த கார் செகண்ட் கார் வாங்குறவங்களுக்கு இந்த i20 டீசல் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறது இந்த வண்டியோட தன்மையை நான் சொல்கிறேன். இதுலேருந்து நீங்கள் முடிவு பண்ணிங்க இந்த வண்டியோட தன்மை தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? லெட்ஸ் மூவ் ஆன் டெஸ்ட் ட்ரைவ். வியூவர்ஸ், இப்போ இந்த வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு வண்டியோட நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்தக்கூடாது. ஆக்சிலேட்டர் அழுத்தாமல் கிளச்சில் மட்டுமே நீங்கள் காலை வச்சு நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டே போங்க. வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட் கியர் போடுறேன், ஆக்சிலேட்டர் கொடுக்கல, வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ செகண்ட் கியர் போடுறேன், ஆக்சிலேட்டர் கொடுக்க போகிறதே கிடையாது. நான் 5 கியர் 6 கியர் போகிற வரைக்கும் செகண்ட் கியர் போட்டேன், அரௌண்டு ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் போகுது. இப்போ தேர்ட் கியர் போடுறேன், அப்படியே வண்டி அப்படியே புல் பண்ணுது பாருங்கள். புல் பண்ணி ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆர்பிஎம் போகுது பாருங்க. அதே மாதிரி ஒரு 22 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. நான் இப்போவும் ஆக்சிலேட்டர் கொடுக்கவில்லை, நான் ஆக்சிலேட்டர் கொடுக்க போகிறதே கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் 4th கியர் போடுறேன். 4th கியர் போட்டு மெதுவாக ஆக்சிலேட்டர் கால் எடுக்கிறேன், கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் 1000 நோக்கி போயிட்டுருக்கு. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. சரிங்களா? இப்போ நான் அகைன் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம தான் நான் கிளச்சை மாற்ற போகிறேன். இப்போ 4th கியரில் இருக்குது, இப்போ 5th கியரில் போடுறேன் நான். சரிங்களா? இப்போ பாருங்கள்,
5th கியரில் போட்டேன். திரும்ப வந்து பார்த்தோன்னா ஆர்பிஎத்தை ரைஸ் பண்ணிட்டு 1000 போகுது, ஆர்பிஎம் டவுன் ஆகுது, ஒரு 700 ஆர்பிஎத்துக்கு வருது. வந்துட்டு அகைன் வந்து புல் பண்ணுது பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக புல் பண்ணுது. இதான் இந்த வண்டியில் உள்ள பியூட்டியே. இங்கே பாருங்கள் அப்படியே ரைஸ் ஆகுது, 1000 வந்துருச்சு 5th கியர். இப்போ நீங்கள் 6th கியர் போட்டினாலும் அதே மாதிரி ரைஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் 6th கியர் போடுறேன் பாருங்கள், 6th கியர் போட்டேன். இப்போ நான் ஆக்சிடென்ட் கொடுக்காமலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 and above கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போகுது. அதே மாதிரி ஆர்பிஎம் 1000 ஆர்பிஎத்துலேயே மெயின்டைன் ஆகுது. அப்போது நீங்கள் உங்கள் வண்டி வந்து பார்த்தோன்னா எப்படி பிக்கப் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மெத்தடும் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். யூஸ்டு கார் வாங்குறீங்கனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்தவரையில் நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்தூசியாஸ்டிக்காக நீங்கள் வண்டியை நல்லா ரவ் பண்ணி ஓட்டணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎத்தை ஒரு 1500 ஆர்பிஎத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடல் எடுத்துன்னு வச்சுங்களேன், வண்டி நல்லா ரவ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். 1500 ஆர்பிஎத்தை வந்து அப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவ் ஆகும். ஆக்சிலேஷன் பாருங்கள், 2nd கியர், 3rd கியர் அப்படியே நல்லா ரவ் ஆகுது பாருங்கள். அப்படியே ஒரு 4th கியர் போடுற பாருங்க. ஒரு மினிமம் 1500 ஆர்பிஎத்து கம்மி இல்லாமல் நீங்கள் ரவ் பண்ணி ஓட்டினீங்கன்னா நல்லா ஆக்சிலேட் பண்ணும், செமையாக ஆக்சிலேட் பண்ணும். இப்போ நான் திரும்ப ஒரு டைம் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். இப்போ 2nd கியர் போடுறேன், 1500 ஆர்பிஎம் 2000 ஆர்பிஎம் வரும்போது இப்போ நான் 3rd கியர் மாற்றுறேன். இங்கே பாருங்கள் நல்லா ரவ் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள் 1500 ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணிட்டு நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன், வண்டி நல்லா ஸ்பீடாக போகும் பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்போ 4th கியர் போடுறேன், அதனால் நல்லா ரைஸ் ஆகுது பாருங்கள். அப்படியே 5th கியர் போடுறேன். மினிமம் 1500 ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஆக்சிலேஷன் ஆகும். 6th கியர் சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வண்டியை நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். ஆக்சிலேட்டரே கொடுக்காமலேயே நீங்கள் வந்து பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும். கரெக்டாக உங்கள் வண்டியோட அந்த அந்த டிராஃபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே கியர் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம். சரியா? அதுக்காக நீங்கள் வந்து ஹையர் கியர் போட்டுட்டு சரியா நீங்கள் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சிக்கிலாம் ஓட்டக்கூடாது. அது அப்படி மீனிங் அது இல்லை. சரியா? ஸோ இந்த வண்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளரும் சூப்பராக ஓட்டிக்கலாம், ஹைவேஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிக்கப் வேணும், நல்லா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி ஓடணும் அப்படின்னாலும் இந்த வண்டி நல்லா சூப்பராக சப்போர்ட் பண்ணும். சரியா? அதே மாதிரி இந்த வண்டியோட இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து எனக்கு ஸ்டேரிங்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும் சார், அதாவது ஸ்லோ ஸ்பீட்லேயும் எனக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக போகணும், ஹை ஸ்பீட்லேயும் எனக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த i20யோட ஸ்டேரிங் வந்து அந்த மாதிரியான கேட்டகரி அப்படி தான் இது கேலிப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஆனால் இது சரியாக தவறா, இது கரெக்டாக தப்பா அப்படின்ற டாபிக் நான் போகல. ஏன்னா சில வண்டி என்ன ஆகுனா நீங்கள் ஹை ஸ்பீடு போக நல்லா ஸ்டேரிங் டைட்டாக இருக்கும், அதில் சில ப்ரோஸ் உண்டு. சரியா? அதே மாதிரி வந்து நீங்கள் சில வண்டி ஹை ஸ்பீட்லேயும் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ஸ்டேரிங் டைட் ஆகாது. சரிங்களா? அதில் சில ப்ரோஸ் உண்டு. அதுதான் என்ன சொன்னால் எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட்லேயுமே இருக்கும், உங்களுக்கு கை வலிக்காது. சரியா? ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ரோட் க்ரிப்பு ட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியாது. சரியா? ஆனால் அதை பற்றி அவ்வளோவா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை சார், எனக்கு ஹை ஸ்பீட்லேயுமே வந்து எனக்கு ஸ்டேரிங் எஃபர்ட்லெஸ்ஸாக எனக்கு இருக்கணும் ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னா இந்த கார் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் இது கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிட்டுருக்கு. ஓகே, ஆனாலுமே பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது, அது டைட் அப்படிலாம் கிடையாது, ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு பெயின் இல்லாமல் ஓட்டணும், நான் எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்டணும் அப்படின்னா இந்த காரை அந்த ரெக்கமெண்ட் மீட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்புறீங்க, ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்கும் இந்த வண்டி. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு ஆர்க்கில் போகிறேன், நல்லாவே கண்ட்ரோல் இருக்குது. இதில் கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஸ்டேரிங் வந்து திருப்பும் போது சுத்தமாக ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்ல வரல. பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப டைட்டாலாம் இல்லை, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. சரியா? இதில் ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது எனக்கு நல்லா ஸ்பீட் போகும்போது எனக்கு எஃபர்ட்லெஸ் தான் இருக்கணும், எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி உள்ள பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ ஹோப் ஓரளவு நான் எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு பிக்கப் வண்டியில் இருக்கா, அதாவது உங்களுக்கு டர்போ கிக்கிங் ஆகிறதுக்கு முன்னாடி
வண்டி வந்து பிக்கப் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதும் டர்போ கிக்கின் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் ஒரு இந்த ரெஃபரன்ஸ் கிடச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் பிக்கப் ஆகலனாலே டர்போ ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லி டர்போ பிரிச்சுட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாது. டர்போ கிக்கின் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் இருக்கான்னு பார்க்கணும். அதுவே இல்லை அப்படின்னா நீங்கள் டர்போ சைட் போகாமல் நீங்கள் மற்றது போகணும். சரியா, இன்ஜெக்டர் அந்த மற்ற ரீசன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். போய் டர்போ திருப்பி ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ கிக்கின் ஆகிறதுக்கு முன்னாடியே இது பிக்கப்பில் நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்ன, அந்த டர்போ கிக்கின் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபுல் பிக்கப் கிடைக்க மாட்டேது அப்படின்னா தான் அப்போ தான் நீங்கள் டர்போவில் வேலை செய்யணும். சரியா, ஹோப் இந்த வீடியோ ஓரளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த i20 டீசலை எப்படி இருக்குது, அதோட கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறது டெஸ்ட் ட்ரைவில் அப்படி அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த வண்டி நான் ஜென்ரல் சர்வீஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் இந்த வண்டியோட சஸ்பென்ஷனு சரிங்களா, அதாவது ரைட் கம்ஃபர்ட்டு அண்ட் தென் பிக்கப்பு, ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கு, ஹேண்ட்லிங்கு, இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஈவன் டர்போ கிக்கின் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள பிக்கப்பு, டர்போ கிக்கின் ஆனதுக்கப்புறம் இருக்கிற பிக்கப்பு, இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்லி என்னென்னா இந்த வண்டிக்குள்ளே கேபின் நாய்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது. கேபின் நாய்ஸுங்கிறது வந்து ஏஜிங் ஃபேக்ட்னாலையும் இந்த காரும் வந்து ஒரு மிட் லெவல்னு சொல்லும்போது ஒரு கார் செக்மெண்ட்டில் ரொம்ப வந்து ப்ரீமியம் கார் சொல்ல முடியாது. ப்ரீமியம் காரில் தான் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்கும், கேபின் வைப்ரேஷன்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஏஜிங் ஃபேக்ட்னாலாம் இது மாதிரி வைப்ரேஷன் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அலோவபிள் லிமிட் தான், அக்செப்டன்ஸுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே. ஒன்றும் எதுவும் நீங்கள் வந்து இதை வேலை செஞ்சே ஆகணும், சஸ்பென்ஷனில் வேலை செய்யணும், இல்லை ஸ்டேரிங்கில் வேலை செய்யணும், ஸ்டேரிங் ரேக்கில் வேலை செய்யணும், சரிங்களா, ட்ரைவ் ஷாஃப்ட்டில் வேலை செய்யணும், பிக்கப் இஷ்யூ இருக்குது, இன்ஜெக்டரில் ஒர்க் பண்ணணும், ஈஜரில் ஒர்க் பண்ணணும், டர்போவில் ஒர்க் பண்ணணும், சரியா, என்ஜினில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்கிறதோ இல்லாட்டி அதில் பெரிய அளவு சிக்னிஃபிகண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா வந்து அப்சர்வேஷனாக சொல்கிறதுக்கோ எதுவும் இல்லை. மற்றபடி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கம்ப்ளீட்லி ஓகே. இந்த வண்டி நம்ம ஜெனரல் சர்வீஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த வண்டியை கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணிடலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.